கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் சங்கீதம் முதல் வசனம். சங்கீதம் 20:1. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு அடைக்கலமாவதாக. May the Lord answer you in the day of trouble. May the name of the God of Jacob defend you. நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக. யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. ஆமென். இந்த 20ஆம் சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம். இது ஒரு மன்னனுக்காக மக்களால் செலுத்தப்படும் ஜெபம் ஆகும். குறிப்பாக போருக்கு செல்லும் முன் தேவனுடைய பாதுகாப்பையும் வெற்றியையும் நாடி சொல்லப்பட்ட ஆசீர்வாத ஜெபமாக இது அமைந்துள்ளது. ஆனால் இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் பொருந்தும் பொதுவான வாக்குத்தத்தமாகவும் விளங்குகிறது. இந்த புதிய ஆண்டு துவங்கி 1ஆம் மாதத்தை முடிக்கும் இந்த நாளில் வரப்போகும் புதிய மாதத்தில் தேவன் நமக்கு பாதுகாப்பு அளிக்கப் போவதை முன்னதாகவே வாக்களிப்பது நமக்கு மிக பெரிய ஆசீர்வாதமே. யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு அடைக்கலமாவதாக. இது குறித்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு சற்று நேரம் தியானிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்து நாள் இது துன்பம், நெருக்கடி, பயம், நோய், எதிர்ப்பு, தீராத சூழ்நிலை போன்ற எந்த ஒரு சோதனை காலத்தையும் குறிக்கும். கர்த்தர் ஜெபத்தை கேட்பார் என்பது ஒரு பெரிய நம்பிக்கையான வாக்குறுதி. நாம் அழைக்கும்போது தேவன் அமைதியாக இருக்கிறவர் அல்ல. மனிதர்கள் விலகினாலும், சூழ்நிலைகள் மாறாவிட்டாலும், பதில் தாமதமானாலும் தேவன் கேட்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சங்கீதம் 34:17 வாசிக்கிறோம். நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் வெறுமனே கேட்பது மட்டும் அல்லாமல் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து, வேதனையிலிருந்து விடுவித்து காக்கிறார். யாக்கோபின் தேவனுடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். யாக்கோபின் தேவன் என்றால் என்ன? யாக்கோபு பலவீனமானவன், பயந்தவன், தப்பித்தோடியவன், தவறுகள் செய்தவன். அப்படிப்பட்ட ஒருவனின் தேவனை ஒருவனின் தேவன் அவனை கைவிடாமல் காத்தார், நடத்தினார், மாற்றினார், இஸ்ரவேலாக உயர்த்தினார். நீங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உங்கள் தேவன் உங்களை கைவிட மாட்டார் என்பதற்கான உத்தரவாதமாக தான் இந்த இடத்துல யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பயந்து, அவ்வளோ தப்பு செய்து, அப்படிப்பட்ட யாக்கோபுக்கே தேவன் கூடவே இருந்து அவனை அற்புதமான முறையில் வழி நடத்தி வந்தார் இல்லைங்களா? அதே போல அவருடைய நாமம் நமக்கு மிகுந்த அடைக்கலம். இந்த இடத்துல உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சொல்லியிருக்கிறது. உயர்ந்த அடைக்கலம் என்பது எதிரி எட்ட முடியாத இடம், ஆபத்து அணுக முடியாத பாதுகாப்பு. இது கோட்டை அல்ல, ஆயுதம் அல்ல, மனித உதவி அல்ல. தேவனுடைய நாமமே உங்கள் பாதுகாப்பு. இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடிச் சுகமாய் இருப்பான் என்று நீதிமொழிகள் 18:10 வாசிக்கிறோம். தேவனுடைய நாமமே நமது பாதுகாப்பு அமைப்பு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும்,
கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சங்கீதம் 34:18 வாசிக்கிறோம். துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. நம் வாழ்விலும் எத்தனையோ துன்பங்களை நம் அன்றாட வாழ்வில் சந்திக்கிறோம். ஆனால் அத்தனை துன்பங்களில் இருந்தும் நம்மை விடுவித்து பாதுகாத்து வழி நடத்துபவர் நம் தேவனே. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் கூறுவதை சங்கீதம் 50:15 வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் நாம் அமைதியாக இருக்க வேண்டியது இல்லை. அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மை அந்த ஆபத்திலிருந்து விடுவிப்பார். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று இஸ்ரவேலர்கள் கூறுவதை நாளாகமத்தின் 2ஆம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்வில் எந்த பிரச்சனையோ சிக்கலோ எதிரிகளோ எதுவாயிருந்தாலும் அவரது நாமம் விளங்கும் ஆலயத்திலோ சமூகத்திலோ அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை தப்புவித்து பாதுகாப்பார் என்பது உறுதி. இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், ஆபத்து நாட்கள் எல்லோருக்கும் வரும், விசுவாசிகள் என்றும் விலக்கல்ல. சோதனை தோல்வி அல்ல. ஆபத்தில் ஜெபம் ஒரு பலம். தேவனுடன் நேரடி தொடர்பு. பலவீனரையும் பயன்படுத்தும் தேவன், மாற்றும் தேவன் யாக்கோபின் தேவன். அவர் கிருபையின் தேவன். அவருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம், எதிரி எட்ட முடியாத இடம். சுருக்கமாக சொல்வதானால், ஆபத்து உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. ஜெபம் பலவீனத்தின் அறிகுறி அல்ல. தேவனுடைய நாமம் பாதுகாப்பின் அடையாளம். தேவன் விசுவாசிகளை ஒருபோதும் கைவிடுவது இல்லை. நீங்கள் ஆபத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். யாக்கோபை காத்த தேவன் உங்களுக்கும் பாதுகாப்பான உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? Today's verse reminds us that in times of trouble, God hears our prayers. The name of the God of Jacob represents grace, faithfulness, and protection. When we call on Him, His name becomes our strong and unshakable refuge. Trouble may come, but God's presence and protection never fail. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்கள் ஆபத்து நாட்களில் எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. யாக்கோபை காத்த உம்முடைய நாமமே எங்களுக்கும் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கட்டும். எங்கள் பயத்தை நீக்கி விசுவாசத்தை உறுதிப்படுத்த வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.